ஒரு காலத்தில் எப்படி இருந்த பங்காளி நீ அப்படின்ற அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ப ஒரு காலத்தில் தன்னுடைய மேக்கிங் ஸ்டைல் மூலமாகவே பல கிளாசிக்கல் மூவிஸை இங்கே தமிழில் கொடுத்து அதன் மூலமாக மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கிக்கிட்டவர் தான் இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன். கொஞ்ச நாளாகவே நம்ம கௌதம் வாசுதேவ் மேனனை காணோம், இயக்குனராக தான் காணமே தவிர நடிகராக நம்ம கேட்டாலும் கேட்கலனாலும் வாலண்டியராக வண்டி ஏறி வந்து ஏகப்பட்ட திரைப்படங்களில் அவர் இருக்காருங்க. படத்தில் ஹீரோயின் இருக்காங்களோ இல்லையோ, படத்தில் கதை இருக்கோ இல்லையோ, கௌதம் வாசுதேவ் மேனன் இப்போ வர திரைப்படங்களில் எல்லா படத்துலையுமே இருக்காரு. சமீபத்தில் வந்த சந்தானம் திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் கூட அவரை பார்த்துட்டு ஏயா மிலிட்ரி உனக்கு எவ்வளோதான் கடை இருக்குது, நீ என்ன எல்லா படத்துலையும் நடிச்சிட்டு இருக்குன்னு அவர் கலாய்க்காதவங்களே கிடையாது. அப்படியெல்லாம் நடிகராக அவர் கலாய்க்கப்பட்டாலும் கூட இயக்குனராக ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு இப்போவுமே அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த வகையில் மலையாளத்தில் மம்முட்டியை வச்சு இவர் டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் திரைப்படம் இப்போ சமீபத்தில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகி இருக்கு. நடிகராக பல நூறு திரைப்படங்கள் அவர் நடிச்சிட்டு இருந்தாலும் கூட இயக்குனராக ஒரே ஒரு படம் கொடுங்க ஐயா போதும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை இந்த மலையாள திரைப்படம் பூர்த்தி பண்ணுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் திரைப்படத்தினுடைய கதை. முன்னாள் காவல்துறை அதிகாரியான சிஐ டொமினிக், அதாவது நம்ம மம்முட்டி, இப்போ கொச்சியில் இருக்கக்கூடிய தனியார் டிடெக்டிவ் ஏஜென்சி ஒன்று நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் கொடுத்த ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு அவர்கிட்ட அசிஸ்டண்டா சேர வந்த விக்கி, அதாவது கோகுல் சுரேஷ் அப்படின்ற இளைஞரை தான் கூட வேலையில் சேர்த்துக்கிறாரு. ரெண்டு பேரும் இணைந்து சில திருமணம் தாண்டிய உறவுகள் குறித்த புலனாய்வு வழக்குகளை விசாரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க தங்கி இருக்கக்கூடிய வீட்டிற்கு சொந்தக்காரரான மாதுரி, அதாவது விஜய் வெங்கடேஷ், தான் போன ஹாஸ்பிட்டலில் ஒரு பர்ஸை கண்டெடுத்ததாகவும் அதை அதற்குரிய உரிமையாளர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது குறித்து விசாரிக்க ஆரம்பிக்கக்கூடிய டொமினிக் பர்ஸினுடைய உரிமையாளரான பெண்ணை காணல அப்படின்றத உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கு பின்னாடி என்ன ஆனது, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத சொல்ற இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான் இந்த டொமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ். புலனாய்வு செய்யக்கூடிய அந்த பணிகளை ரொம்பவே அசால்ட்டா செய்யக்கூடிய அந்த பாடி லாங்குவேஜ், வந்து விடக்கூடிய வார்த்தைகள்ல எல்லாத்துலயுமே ஒரு சின்ன நையாண்டித்தனம், ஆனா அதையுமே சிரிக்காம சொல்லக்கூடிய செய்யக்கூடிய அந்த கெத்தான மிடுக்கான தோற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல செம்மையா கவர்ந்து இழுக்கிறாரு மம்முட்டி. குறிப்பா அத்தனை உயரத்தில் இருந்தாலும் தன்னைத்தானே கலாய்ச்சிக்கிறது, அதாவது செல்ஃப் டிகிரேட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுயபகடி செஞ்சுக்கிறது, நான் என்னோட கவனத்தை விட்டுட்டேன் அப்படின்னு உணரக்கூடிய இடத்துல கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் ஆகிய இடங்கள்லாம் அவருடைய ஆக்டிங் பீக் லெவலில் தொட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றும் ஒரு முறை பல படங்களில் சொல்லியிருப்போம், மற்றும் ஒரு முறை அடிபொலி ஜேட்டா அப்படின்னு சொல்ல வைக்கிறாரு. அதுவும் நந்திதா கேரக்டரினுடைய அந்த டான்ஸை பார்த்துட்டு மெய்சில் இருக்கக்கூடிய அந்த இடமெல்லாம் கம்ப்ளீட் மம்முக்கா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு வாட்சன் போல டொமினிக்கின் விக்கியாக படம் முழுக்க வலம் வராரு கோகுல் சுரேஷ். ஹாலிவுட்ல மிக பிரபலமான திரைப்படமான 7 திரைப்படத்தில் ஆரம்பிச்சு இங்க தமிழில் வெளியான போர் தொழில் வரைக்குமே இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ற டீம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து பெரும்பாலும் சீனியரா, அதுவும் உருண்டு இருக்கக்கூடிய கேரக்டரா ரொம்ப புத்திசாலியா இருப்பாரு. இன்னொருத்தர் ஃப்ரெஷரா ஆனா கூட சேர்ந்து வேலை பார்க்குற இப்படி ஒரு கெமிஸ்ட்ரி அந்த ஆன் ஸ்கிரீன்ல இருக்கும். அவங்களுக்கான அந்த கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்கிரீன்ல ஒர்க் ஆனாதான் அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த வகையில் மம்முட்டி மற்றும் கோகுல் சுரேஷ் அவங்களுடைய புலனாய்வு கெமிஸ்ட்ரி இந்த டாமினிக் திரைப்படத்தில் நன்றாகவே வேலை செஞ்சிருக்கு. நந்திதாவாக சுஷ்மிதா பட் நாட்டிய கலைஞராக செய்யும் முகபாவனைகளில் இருக்கிறாங்க. விஜய் வெங்கடேஷ் ஒரு சிறிய பாத்திரத்தில் நடிச்சிருந்தாலும் அதை செவ்வனே செஞ்சிருக்காங்க. ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிகர் வினித் கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செஞ்சிருக்காரு. டெக்னிக்கலா படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒளிப்பதிவில் கொச்சி மூணாறு பகுதிகளுடைய அந்த எழில அழக ரொம்பவே சிறப்பாக பதிவு செஞ்சிருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர் விஷ்ணு ஆர் தேவ் அழுத்தமான தன்னுடைய ஃப்ரேம்களால் காட்சியினுடைய வீரியத்தை அதிகரிச்சிருக்காரு. முன்னுக்கு பின் நகரும் கதைக்களத்தை படத்தொகுப்பாளர் அந்தோணி எந்தவித கன்ஃபியூஷன்ஸுமே இல்லாமல் ரொம்ப தெளிவாக கோத்திருக்கிறது, எடிட் பண்ணியிருக்கிறது சிறப்புன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் கூலாக செல்லக்கூடிய தர்புகா சிவாவினுடைய பின்னணி இசை கதையின் திருப்பத்துக்கு ஏற்றவாறு வேகத்தை அதிகரிச்சிருக்கு. சலூன் கடையினுடைய சீட், துப்பறியும் அறையின் செட்டப், பரதநாட்டிய செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச இடங்களெல்லாம் ஸ்கோர் செஞ்சிருக்காரு கலை இயக்குனர் அருண் ஜோஸ். சின்ன சின்ன சண்டை அசைவுகள் அப்படின்னாலுமே கூட அதை துப்பறியும் நபரின் நுட்பமான பாணியில் வடிவமைச்சிருக்கு சுப்ரீம் சுந்தர் ஆக்ஷன் சந்தோஷனுடைய அந்த ஆக்ஷன் கொரியோகிராஃபி கூட்டணி. தன்னுடைய ஸ்டைலிஷான மேக்கிங்கோட மலையாள திரையுலகத்தில் தடம் பதிச்சிருக்காரு இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன். ஆமா, இத்தனை வருஷத்துல அவர் பண்ற முதல் நேரடி மலையாள திரைப்படம் இதுதான். படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் மம்முட்டியினுடைய அந்த கதாபாத்திர தன்மையை விளக்குற மாதிரியான காட்சிகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. ஒரு சில காட்சிகள் அதான் விளக்கிட்டீங்களே திரும்ப திரும்பவா அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே கூட அதை ரசிக்கும்படியான திரைக்கதையில கொடுத்திருக்கிறது படத்தோட அப்படியே நம்மள ஒட்ட வச்சிருது. ஆனா அந்த ஆரம்ப கட்ட காட்சிகளுக்கு பிறகு புதிரை போட வேண்டிய காட்சிகள் வெறும் வசனங்களால மட்டுமே அப்படியே நகர்ந்து போறது பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்னடி இது அப்படின்னு எந்திரன் பட டெம்ப்ளேட் மாதிரி ஒரு அயற்சியை கொடுத்துருது. ஒரு லேடிஸ் பர்ஸில் தொடங்கி காணாமல் போன ஒரு பெண் அடுத்து ஒரு ஆண் அப்படின்னு கேட்கும் போதே ஆவலை தூண்டக்கூடிய நீரஜ் ராஜனுடைய இந்த கதை திரைக்கதையாக மாறுகிற இடத்துல சற்றே தடுமாறி இருக்குன்னு சொல்லணும். இதற்கு பேட்ச் ஒர்க் பார்க்க அத்தனை பாரத்தையும் மம்முட்டியினுடைய நடிப்பின் மேலே சுமத்தி இருக்காங்க. பொதுவாக ஒரு பெரிய ஹீரோட திரைப்படம் அப்படின்னா அதில் இருக்கிற குறையெல்லாம் நம்ம எப்போ மறப்போம் அப்படின்னா அந்த பெரிய ஹீரோவினுடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் மற்றும் அந்த ஆக்டிங் வேரியேஷன்ஸ். அவர் தான் அந்த மொத்த படத்தையும் தோளில் சுமப்பார். அவர் தான் அந்த படத்தில் இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் மறக்க வைப்பார். அது படத்தில் எங்கேயாவது 1-2 குறை இருந்தால் பரவாயில்ல. இப்போ இந்த டாமினிக் மாதிரியான திரைப்படங்களில் இருக்கக்கூடிய நிறைய குறைகளை மறைக்கிறதுக்கு மம்முட்டியை வச்சு தான் கிட்டத்தட்ட அந்த மொத்த வண்டியுமே எடுத்திருக்காங்க
பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி ஓகே, ஒரு வழியாக ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருச்சு, இன்டர்வலுக்கு அப்புறமா இனிதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் மாதிரி ஏதாவது ஒன்று பெருசாக பண்ணுவாங்கன்னு சீட் எட்ஜுக்கு வருகிற காட்சிகளனால நம்ம எதிர்பார்த்து உட்காந்துருக்க கங்கில் அடுப்பில் நெருப்ப மூட்டுறது மாதிரி அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி பொறுமையாக பேசி வேகத்தை குறைச்சி கிட்டத்தட்ட பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸை மயக்க நிலைக்கே கூட்டிட்டு போயிடுது நீரஜ் ராஜன், டிஆர் சூரஜ்ராஜன், கௌதம் வாசுதேவ் மேனன் அடங்கிய இந்த கூட்டணியினுடைய திரைக்கதை. இருந்தாலும் இறுதி முடிச்சுக்களை அவிழ்த்த விதம், அதில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத திருப்பங்கள் நம்மளை கொஞ்சம் திரிக்கிட வச்சு கொஞ்சம் நம்பகத்தன்மையோடு முடிகிறது படத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆறுதல்னு சொல்லலாம். ஆனால் சமூகத்தில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய மக்களை சுவாரஸ்யத்துக்காக ஷாக் வேல்யூவாக, அதாவது ஒரு ட்விஸ்ட் வைக்கிறன்ற பேரில் பயன்படுத்தி இருக்கிறது படக்குழுவினரோட பொறுப்பற்ற தன்மையையும் அலட்சியத்தையும் காட்டுதுன்னு சொல்லலாம். அவங்க அந்த குற்றத்தை ஏன் செஞ்சாங்க அப்படின்றதுக்கு எந்த ஃப்ளாஷ்பேக்கும் இல்லை, ப்ராப்பராக இருக்கிற ஃப்ளாஷ்பேக்குமே ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்றது தான் இந்த சிக்கலுக்கு மற்றொரு காரணமாக இருக்குது. படத்தில் டாமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ் அப்படின்ற இந்த திரைப்படம் டெக்னிக்கலாக ரொம்ப சூப்பராக எடுக்கப்பட்டு அடடா என்ன மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டீங்கப்பா அப்படின்னு சொல்ல வச்சாலுமே கூட ஸ்க்ரீன் பிளேயில் சொதப்பின ஒரு சில விஷயங்களால் அடடா என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்மளே கொஞ்சம் லைட்டாக டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலேயே டாமினிக் கண்டுபிடிச்ச அந்த லேடிஸ் பர்ஸில் அவர் கண்டுபிடிச்சிட்டாலும் கூட கால்வாசி பணத்தை காணலை அப்படின்றதுனால அவர் கண்டுபிடிச்சுமே எந்த யூஸுமே இல்லாமல் போயிடுச்சு. இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாலுமே இருக்குது. ஏன் அப்போ நடிகர் கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு இல்லையான்னு கேட்குறீங்களா? அவருடைய நடிப்புக்கு அவரே ஃபேன் இல்லையாங்க, அவரே ஹேட்டர் தான் சொல்கிறாரு. இங்கே எவ்வளோ பேர் அவருடைய நடிப்புக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றது தெரியல. இப்போ நம்ம இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனனை பற்றி பேசலாம். அவருடைய திரைப்படங்களை பெரும்பாலான படங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா காக்கா காக்கா திரைப்படமாக இருக்கட்டும், வேட்டையாடு விளையாடு திரைப்படமாக இருக்கட்டும், அல்லது விஜய் வச்சு அவர் பண்ணுறதா இருந்த யோகன் அத்தியாயம் 1 திரைப்படமாக இருக்கட்டும், இப்போ துருவ நட்சத்திரமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவர் ஒரு ஃப்ரான்ச்சைஸாக தான் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணார். அதாவது அந்த படத்தை ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து வெளியிட்டுட்டு அடுத்தடுத்து அந்த கேரக்டர்ஸை வச்சு ப்ளே பண்ணி அடுத்தடுத்து அந்த ஹாலிவுட்லாம் வரும் இல்லையா, அதில் அடுத்தடுத்த பாகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீரிஸாக எடுக்கிறதுக்கு தான் ஒரு பிளான் பண்ணியிருப்பாரு. இப்போ காக்கா காக்கா திரைப்படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய வாழ்க்கையில் ஒரு எபிசோட மட்டும் தான் அதில் காமிச்சிருப்பாரு. அதே போலீஸ் ஆஃபீஸரோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த எபிசோட்ஸாக அவர் வந்து எடுக்கணும்னு நினச்சிருக்கலாம். அந்த வகையில் தான் விஜயை வச்சு அவர் யோகன் அத்தியாயம் 1 அப்படின்ற படத்தை லான்ச் பண்ணுற பிளானில் இருந்தார். அது எதுவுமே ஏனோ அவருக்கு இங்கே தமிழ் சினிமாவில் கை கூடல, ஒர்க் அவுட் ஆகலை. துருவ நட்சத்திரம் திரைப்படம் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகுமான்றது நமக்கும் தெரியல, அவருக்கும் தெரியல. ஆனால் அவர் நினச்சதை இந்த டாமினிக் அண்ட் லேடிஸ் பர்ஸ் திரைப்படத்தின் மூலமாக கிட்டத்தட்ட புள்ளியார் சுழி போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் எப்படி இருக்கும், ஆனால் இதன் மூலமாக அடுத்தடுத்து இதே பிரான்ச்சைஸை வச்சு இதே மம்முட்டி கோகுல் சுரேஷனுடைய இந்த துப்பறியும் கூட்டணியை வச்சு எப்படி இந்த பாக்கெட் நாவல்கள் எல்லாம் கிரைம் நாவல்களில் குறிப்பிட்ட கேரக்டர்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்கும், கதை மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இவர் அடுத்தடுத்து படங்கள் பண்ணுறதுக்கு, பார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். மொத்தத்தில் ஜிவிஎம் இயக்குனராக இந்த திரைப்படத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ரசிகர்களுக்கு ஜிவிஎம் கம்பேக் கொடுத்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கால்வாசி கொடுத்துருக்காருங்க. மீதி முக்கால்வாசி எங்கே போச்சுன்னு அவருக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. மறுபடியும் வேற ஒரு படத்தின் மூலமாக ஒரு கிராண்டான கம்பேக்கை நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான கம்பேக்கை அவர் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த படம் தியேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு தடவை ஓகேஷா பார்த்துட்டு வர மாதிரியான ஒரு திரைப்படமாக தான் இருக்கும். ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படின்லாம் வந்து கொண்டாடுற அளவுக்கு இல்லைனாலுமே கூட சே ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கும் இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் வாட்சபுளாக ஓகேஷ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக இந்த திரைப்படம் உங்களை திருப்தியும் படுத்தாது, அட் தி சேம் டைம் ரொம்ப டிசப்பாயிண்டும் பண்ணாது. அந்த மாதிரி இருக்கும் கூடிய ஒரு திரைப்படமாக தான் இந்த டாமினிக் அண்ட் லேடிஸ் பர்ஸ் திரைப்படம் இருக்குது. இப்போ இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பற்றி உங்களுடைய ரிவ்யூ என்ன, கருத்துக்கள் என்ன அப்படின்றத இப்போ கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம இப்போ இந்த படத்தை பற்றி சொன்ன ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் மறக்காம டிங் அடித்துருங்க.